அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் த ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும், இது வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். இப்போது உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். கலெக்டிவ்க்கு அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க? ஓ, நீ ஒன்றும் செலக்ட் பண்ண தேவையில்லை, என் ஆளுக்கு நானே செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் அ ஸ்வீட் எனர்ஜி. ரொம்ப பொசசிவோ இல்லை, அவங்க சொல்ல நினைக்கிறது அவங்களே சொல்ல நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இட்ஸ் டைம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஐம் ஹாப்பியஸ்ட் வென் ஐ எம் ரைட் நெக்ஸ்ட் டு யூ. உங்கள் அருகாமையில் இருக்கும்போதோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் நிற்கும்போதோ அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. இப்போது மேபி உங்ககிட்ட சொல்ல நினச்சதை அவங்க சொல்லாமல் விட்டுருக்கலாம், ஆனால் இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க இந்த ரீடிங் மூலம். யுவர் லவ் இஸ் ஆல் ஐ நீட் டு ஃபீல் கம்ப்ளீட். உங்கள் காதல் மட்டும் போதும் அவங்க வந்து ரொம்ப நிறைவாக ஃபீல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, உங்கள் காதல் மட்டும் இருந்தால் போதும். ஐ ஃபீல் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இருந்துட்டால் போதும், உங்கள் காதல் இருந்துட்டால் போதும், அவங்களுக்கு எந்த குறையுமே அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நிறைவான வாழ்க்கையாக இருக்கும் உங்கள் காதல் இருந்துட்டா. ஐ நீட் யூ லைக் அ ஹார்ட் நீட்ஸ் அ பீட். திரும்பவும் அதுதான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி இதய துடிப்பு ரொம்ப அவசியமாக நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு, அவங்களோட வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நீங்கள் உங்கள் காதல் ரொம்ப அவசியம். இது வந்து ஆப்ஷனே இல்லை அவங்களுக்கு, அந்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வந்து நீ வந்து ஆப்ஷன்லாம் கிடையாது, நீ இல்லைனா ஓகே நான் வந்து கொஞ்ச நாள் ரெக்கவர் ஆகி இன்னொரு காதல் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு தாட் கூட அவங்களுக்கு கிடையாது. ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப லாயலாக அவங்கள லவ் பண்ணுறாங்க. Please press current feelings and emotions of collectives person. Current feelings very specific. You are there. நீங்கள் தான் அவங்களோட கைடிங் ஸ்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒளிஞ்சிருந்து உங்களை பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது ஒரு விஷயம், நீங்கள் கொடுக்குற அந்த கைடன்ஸ்னால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் இப்போ தான் இவங்க கண்கள்லேருந்து சில ஒளிகள் வெளியில் வருது. ஸ்டார் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒளி வீசக்கூடிய ஒரு விஷயம். இப்போது அவங்க வாழ்க்கையில் அவங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள், உங்களோட கைடன்ஸ் மேபி, இல்லைனா நீங்கள் இருக்கிறதே போதும். அவங்க சில விஷயங்களை ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க, எந்த குழப்பமும் இல்லாமல். அதை தான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. லுக் டீப் வித்தின் யுவர் ஹார்ட் அண்ட் யூ வில் ஃபீல் மை லவ். மை லவ் ஃபார் யூ இஸ் ஆஸ் டீப் அஸ் அ ஓஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க காதலை நீங்கள் வேற எங்கேயும் தேட தேவையில்லை, உங்களுக்குள்ளே பார்த்தாலே போதும். அவங்க வந்து எங்கேயுமே இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆக்சுவலாக சோல் வித் இன் த சோல். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதர் ஹாஃப் தானே. ஸோ நீங்கள் வேற எங்கேயும் தேட தேவையில்லை. ஓ மை காட், வாட் அ கோ இன்சிடென்ஸ். இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கோ இன்சிடென்ஸ் இல்லை, இட்ஸ் அ டிவைன் பிளானிங்கை பாருங்கள். பாட்டம் டெக்கில் வந்து இந்த கார்டு இருக்குது. இது வந்து உங்கள் பர்சன் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பர்சன் அந்த உங்களை வந்து ஒரு ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு அன்கண்டிஷ்னல் லவ்வை கொடுத்துட்ருக்கீங்க. அந்த அவங்க கேட்குற அந்த அந்த அன்கண்டிஷ்னல் லவ் இங்கேருந்து வருது. இந்த ஒளி தான் அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ண வைக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக. அதே மாதிரி இந்த ஒளி தான், இந்த ரேஸ் தான் அவங்க கண்கள்லேருந்து வருது கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் கொடுக்குற அந்த அன்கண்டிஷ்னல் காதல் ஒரு வரையறையே இல்லை அதுக்கு. இட்ஸ் லைக் நீங்கள் பொழியறீங்க ஒரு அடமழை மாதிரி அவங்க மேலே அந்த காதலை. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அவங்க கண்கள்லேருந்து வெளியில் வருது. மேபி உங்கள் பர்சனுக்கு டிஃப்ரெண்ட் கலர் ஐ இருக்கலாம், ஐ மீன் ஐபால் ப்ளூ ஸ்பெசிஃபிக்காக, இல்லைனா க்ரீனிஷ். நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஆளை பார்க்கும்போது கண் என்ன கலர்னு நல்லா விரித்து பாருங்கள். ஸோ இது ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ் இருக்கலாம். இது வந்து அப்படியே எல்லாத்துக்கும் போகிறதுன்னு நான் அவசியம் இல்லை. மேபி உங்களை பார்க்கும்போது அந்த காதல் அவங்க கண்களில் இருக்கும்போது மேபி அவங்களோட கலர் மாறலாம், அந்த கண்களோட கலர் மாறலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் காதல் எங்கேயும் இல்லை, உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். Close your eyes and tell yourself that you deserve to feel joyful. You can allow joy into your life regardless of the circumstances you currently find yourself in. ஸோ பிரபஞ்சம் ஆக்சுவலாக இது உங்களுக்கு சொல்கிறாங்க, இல்லைனா வந்து உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கவங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் வச்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த நொடி
நான் சந்தோஷமாக இருக்கேன் நினை, நீ உனக்கு சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும். அந்த மாதிரி வாழ பழகு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி உங்களோட சூழ்நிலைகள் உங்களை சுற்றி ரொம்ப டஃப்பாக இருக்கலாம், இல்லை சேலஞ்சிங்காக இருக்கலாம். கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப உங்களை நேசிக்கிறாங்க. உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னா உங்களோட காதல் அவங்களுக்கு வந்து நல்லா புரியுறது. அதே சமயம் உங்கள் காதல் அவங்களால வந்து உணர முடியுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி ஒரு டஃப் சிச்சுவேஷன் உங்களை சுற்றி வரலாம், இல்லைனா இருக்கலாம். ஆனால் அதுக்காக வந்து நீ சந்தோஷமாக இருக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிக்க தேவையில்லை. சுதந்திரமாக இரு, சந்தோஷமாக இரு. சூழ்நிலைகள் என்ன மாதிரி இருந்தாலும் சரி, என்னால் உணர முடியும், உன்னால் என்ன உணர முடியும். ரெண்டுமே இதுதான். லுக் டீப் வித்தின் யுவர் ஹார்ட். என் த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. க்ளோஸ் யுவர் ஐஸ். ரெண்டு பேருமே கண்களில் மூடி நினச்சிங்க அப்படின்னா ஒருத்தங்களை ஈஸியாக உணர முடியும். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. மேபி ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பர்சன். மை காட், இந்த 2 நியூஸையும் நான் சொல்கிறதுக்கு வந்து தடை. மேபி நீங்கள் 2 பேருமே வந்து உங்கள் எனர்ஜி அடிக்கடி கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கிளென்சிங் இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். கூகுள் பண்ணி பாருங்கள். நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்ல விரும்பலை, இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு. ஏன்னா காமிக்ஸ் ஆர் ஆல்சோ வாட்சிங். ஸோ என்ன மாதிரி கிளென்சிங் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கான கிளென்சிங் பிரபஞ்சமே உங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க. சரியா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. ஸோ கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நாளைக்கு மேபி காமிக் அட்டாக்ஸ் உங்களை சுற்றி நிறையா இருக்குது. இல்லைனா நீங்கள் கிளென்ஸ் பண்ணுறது உங்களை சுற்றி இருக்க தடைகளை வந்து சீக்கிரம் விலக்கி கொடுக்கும். ஸோ ப்ளீஸ் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிளென்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பர்சன்ஸ் ஸ்பிரிட்ஸ். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் I love you right up to the moon and back. ஓகே, நான் வந்து என்ன படிக்க நினச்சேன்னா, ஐ லவ் யூ ஃப்ரம் த வெரி ரைட் மூமெண்ட் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்கன்னு நினச்சேன். பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நிலா வரைக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் அவங்கள அது வரைக்கும் இல்லை, அங்கே போயிட்டு திரும்ப வர வரைக்கும் உங்களை காதலிக்கிறாங்களாம். உங்கள் மேலே வச்சுருக்க காதல் வந்து அளவிட முடியாது அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த காதல் வந்து உங்களை பார்த்து பழகினதுக்கப்புறம் உங்களோட கேரக்டர் பார்த்து வந்த காதல் இல்லை. உங்களை பார்த்த அந்த வெரி மூமெண்ட் அவங்க வந்து உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அதுக்கப்புறம் வந்து உங்களோட கேரக்டர் இன்னும் பிடிச்சி போயிருக்கலாம். பட் அவங்களோட காதல் வந்து உங்களை பார்த்த நொடியே வந்து வந்துடுச்சு. அதுக்கு வந்து கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ்லாம் அவங்கக்கிட்ட எதுவுமே கிடையாது. ஏன் உங்களை நேசிச்சாங்கன்ற கேள்விக்கு அவங்கக்கிட்ட பதில் கிடையாது. பட் அவங்க இதயம் வந்து உங்களை பார்த்தோன்னே உங்ககிட்ட ஓடி வந்துருச்சு. ஏன்னா அவங்க இதயத்துக்கு தெரியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அன்கண்டிஷ்னல் லவ் கொடுப்பீங்க அப்படின்னு. மேபி உங்கள் காதலை நினைக்கும் போது, ரொம்ப ஆழமாக அதை யோசிக்கும் போது, உங்கள் பர்சன் கண்ணு கலங்குது அந்த காதலோட ஆழத்தை யோசிக்கும் போது. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பர்சன். நெவர் எண்டிங் ஸ்டோரி. மேபி அவங்கள சுற்றி ஏதோ ட்ராமா போயிட்டுருக்கு. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த முடிக்க நினைக்கிறாங்க. கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பர்சன். இல்லைனா உங்களை பற்றி நினைக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு நெவர் எண்டிங் ஸ்டோரி. உங்களை பற்றி உங்களோட நினைப்பை அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணவே முடியல. கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பர்சன் ஸ்பிரிட்ஸ். மேபி உங்கள் பர்சனை யாராவது தடுக்க ட்ரை பண்ணலாம், தடை பண்ண ட்ரை பண்ணலாம். பட் உங்கள் பர்சன் உங்கள் பவரில் இது வந்து எனர்ஜி அட்டாக் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு கிளென்சிங் அந்த கைடன்ஸ் வந்தது. ஸோ ப்ளீஸ் கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. இந்த 2 கார்டும் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு கிளாரிட்டி இல்லை. இப்போ எனக்கு கிளாரிட்டி கிடச்சிச்சு. உங்களோட பர்சன், உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் அவங்களோட பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க அலைன் ஆகிட்டாங்க. எங்கே அப்படின்னா அவங்களோட டிவைன் மாஸ்குலின் அப்படிங்கிற பவரில் அவங்க இப்போது அலைன் ஆயாச்சு. ஆல்மோஸ்ட் தே ஆர் தேர். அதனால தான் இந்த காதலோட ஆழம் அவங்களுக்கு ரொம்ப அழகாக புரியுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வருது. இது பார்த்தீங்க அப்படின்னா மேபி உங்களோட பாஸ்ட், இல்லைனா வந்து நாட் ஃபார் யூ. மேபி உங்களை மேலே வேறு யாருக்காவது ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், க்ரஷ் இருக்கலாம், இல்லை அது உங்களோட எக்ஸாக இருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு தவறை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த ஏஞ்சல் இஸ் நாட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஸோ பொருந்தவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இது இன்னொரு விஷயத்தையும் என்ன சொல்லுது அப்படின்னா, மேபி உங்கள் பர்சன், உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட், அவங்கள வந்து யாராவது பிளாக் பண்ண சொன்னாங்க, பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதனால் உங்களோட யூனியனை வந்து தள்ளி போட முடியும் அப்படின்னு நினச்சா உங்கள் பர்சனுக்கு தெரியும் டைம் இஸ் ரன்னிங் அவுட்.
ரொம்ப நாள் இதே சைக்கிளை ரிப்பீட் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதே சமயம் இந்த காமிக் ட்ராமா போடுறவங்களுக்கு டைம் வந்துருச்சு அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இன்டைரக்டாக சொல்கிறாங்க, இட்ஸ் டைம் டு க்ளீன் அப். உங்களை சுற்றி இருக்கிற ட்ராமா, உங்களை உங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களை வந்து யார் எகென்ஸ்டாக இருக்காங்க. உங்கள் காதில் வந்து நல்லபடியாக பேசுகிற மாதிரி பேசி கடைசியில் இந்த வாழைப்பழத்தில் ஊசி சொருவாங்கன்னு சொல்லுவாங்களா, அதை வந்து நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். யாரெல்லாம் ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக பேசிட்டு கடைசியில் இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு, இல்லைனா வந்து இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு பாரு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் தான் வந்து உங்களுக்கு வந்து உலையாளி. உங்களை வந்து கவுத்து விட போகிறவன் கடைசியில் அவன் தான், இல்லைனா அவங்க தான். மேபி ஃபீமேலாக கூட இருக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தங்களாம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து க்ளீன் பண்ணிகிட்டே வாங்க. தென் யூ வில் ஃபைண்ட் அ வே. இந்த க்ளீனிங் ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப அவசியம். உங்கள் வீடு, உங்கள் ஸ்பேஸ். நான் ஸ்பேஸ்ன்னு சொன்னோன்னையும் இல்லை நான் வந்து நான் ஒரு மேபி மேஸ்குலின் ஃபெமினின், நான் வந்து ஃபேமிலியோடு இருக்கேன், இந்த என்டையர் வீட்டையுமே நான் க்ளீன் பண்ண முடியுமா? தேவையில்லை. உங்களோட ஸ்பேஸ் நீங்கள் என்ன, உங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் எந்த ரூமில் இருப்பீங்க, இல்லைனா எந்த ஸ்பேஸ், இல்லைனா ஒரு கார்னர், ஒரு பெஞ்ச், ஒரு ஏதாவது உட்காந்து படிக்கிற ஸ்பேஸாக இருக்குல்ல, அந்த ஸ்பேஸை வந்து கிளென்ஸ் பண்ணுங்கள், க்ளீன் பண்ணுங்கள், ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். அங்கே வந்து லவ் சிம்பிள்ஸ், இல்லைனா வந்து உங்கள் காதலை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை வந்து வைங்க. அது வந்து உங்கள் எனர்ஜிக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இட்ஸ் லைக் ரிமைண்டர். நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறதில்ல, நீங்கள் பிரபஞ்சத்துக்கு சொல்கிறீங்க, நான் இன்னும் இந்த காதலோடு தான் இருக்கேன், இந்த காதல் வந்து எனக்கு தேவை அப்படிங்கிறது வந்து நீங்கள் பிரபஞ்சத்துக்கு சொல்கிறீங்க பை டூயிங் தட். அதை செய்கிறது மூலம். ஸோ எப்போவுமே வந்து சில விஷயங்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருங்க. எனர்ஜி வந்து கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். சப்போஸ் இந்த மாதிரி எக்ஸ் எனர்ஜி யாராவது இருந்தாங்க அப்படின்னு உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க ரிலேட்டடாக ஏதாவது திங்ஸ் இருந்தது, மெமரி ஏதாவது இருந்தது அப்படின்னா, அதெல்லாமே மெமரியும் கூட நீங்கள் கிளியர் பண்ணிட்டே வரணும். பை அவங்களோட தாட்ஸ் வந்து வந்தது, ஸ்ட்ரைக் ஆச்சு, கிராஸ் பண்ணது அப்படின்னா உடனே வந்து ஃபோக்கஸை வந்து வேறு எதுலேயே போடுங்க. நீங்கள் வந்து அப்படியே அதுக்கு உடனே கில்ட்டி கான்ஷியஸாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஃபோக்கஸை திருப்பி உங்களோட பர்சனை பற்றி யோசிக்கலாம், இல்லைனா வந்து வேறு ஏதாவது உருப்படியான வேலை பண்ணலாம். ஏன்னா அது முடிஞ்சு போச்சு, காலாவதி. இங்கே வந்து பிரபஞ்சம் வந்து நாட் ஃபார் யூன்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த மாதிரி சில பல டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களோட காதலை வந்து அலைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், current feelings and emotions of collectives person. Current feelings and emotions of collectives person. Current feelings and emotions of collectives person. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் காயின்ஸ். ஸ்டெபிலிட்டி, ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஸ்லோ அண்ட் ஸ்டடி. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் தான். நீங்கள் இல்லைன்னா உங்கள் பர்சன் ஒரு சிச்சுவேஷன்ஷிப்பை விட்டு வெளியில் வரீங்க, மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கீங்க. மேபி நீங்கள் வந்து பழசுலேருந்து மூவ் ஆன் ஆகுறீங்க, பழைய ரிலேஷன்ஷிப்லேருந்து. எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கல்யாணத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க, இல்லைனா ஓல்டு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரீங்க. உங்கள் காதல் வாழ்க்கையில் நிச்சயமாக சேலஞ்சஸ் இருக்கும். பட் இதை வந்து நீங்கள் கடந்து வர முடியாத ஒரு விஷயம் கிடையாது. யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து பாஸ்ட் பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரீங்க. ஏன்னா 9 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. இந்த உங்களை வந்து பாதுகாக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை பாதுகாக்கிறாங்க. அது உங்கள் 2 பேத்தில் யாருக்கு வேணால் பொருந்தலாம். ஸோ ஒரு டஃப் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க, ஒரு பெயின்ஃபுல் சைக்கிள், ஒரு நைட்மேர், அதுலேருந்து வெளியில் வந்து உங்களோட கைடிங் ஸ்டார், மேபி உங்கள் பர்சன் கூட பாஸ்ட் லவ், இல்லைனா ஒரு ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஷிப் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் இங்கே வந்து முன்னாடி போகிறீங்க. ஃபெமினின் எனர்ஜி, யூ ஆர் த கோ கெட்டர். நீங்கள் தான் வந்து இங்கே கைடிங் ஸ்டார். கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரென்த் வேறு லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த். இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகிறதுக்கு பெரிய சோர்ஸ், பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்களாக தான் இருக்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் தான் இங்கே வந்து எஃபர்ட் போடுறீங்க, நீங்கள் தான் வந்து அந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா மைல் நீங்கள் தான் ட்ராவல் பண்ணுறீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரின்ஸை வந்து கொண்டு போய் கெட்டவங்க அடைச்சி வச்சுருவாங்க ஒரு டார்க்னஸில். பிரின்சஸ் வந்து அந்த காதல்னால் எல்லோரும் தடுப்பாங்க, கேட்காம ரொம்ப தூரம் நடந்து, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி, எங்கெல்லாம் தடைகள் இருக்கோ அங்கெல்லாம் பிரபஞ்சம் அழகாக அவங்களுக்கு வந்து அந்த தடைகளை கடக்க உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஏனிலலாம் ஏறி அந்த பேலஸ்குள்ளே குதிச்சு சில பல ஸ்பிரிட்ஸோட சப்போர்ட்டோட அந்த பிரின்ஸை வந்து மீட்டு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுதான் ஆக்சுவல் ஸ்டோரிங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா மைல் நீங்கள் தான் இங்கே ட்ராவல் பண்ணுறீங்க. மேபி மேஸ்குலின் வந்து
ரொம்ப ஸ்டேபிளாக ஸ்டக்காக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்களோட இன்ஸ்பிரேஷன். மேபி நீங்கள்னு உங்கள் பர்சன் பாஸ்டில் ஏதோ ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனை கோ த்ரூ பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போது அவங்க உங்களை பார்க்குறது வந்து ஒரு தேவதை மாதிரி தான் பார்க்குறாங்க. நீங்கள் தான் அவங்களோட கைடிங் ஸ்டார். நம்ம இந்த கார்டில் பார்த்த மாதிரி தான் அந்த வெளிச்சம், நீங்கள் கொடுக்குற அந்த வெளிச்சம், நீங்கள் கொடுக்குற அந்த நம்பிக்கை, இல்லைனா வந்து நீங்கள் காட்டுற அந்த வழி, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அதோட வேல்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமான காதல், 2 பேரும் ஒன்று சேருது, 4 of Wands செலிப்ரேஷன். எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் வந்து ஒன்று சேர போகிறீங்க. ஏன்னா இது வந்து ஸ்டேபிள் ஃபவுண்டேஷன். நிச்சயமாக உங்கள் காதல் வாழ்க்கையில் வெற்றி இருக்கும், அதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. Please clarify this 9 of Swords energy. What is this 9 of Swords? மேபி தேர்ட் பார்ட்டியால், ஏன்னா ஒர்க் பிளேஸில் ஏதாவது ஒரு டஃப் சுச்சுவேஷன், மேபி இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டுக்காக இருக்கலாம். இல்லைனா இந்த பாஸ்ட் பர்சன் ரிப்பீட்டிங் சைக்கிள், அது வந்து பார்த்திங்கன்னா பிகாஸ் ஆஃப் அ ட்ராப், ஜஸ்டிஸ் ரிவர்சல் இருக்குது. நடந்தது வந்து ஒரு துரோகம். இந்த துரோகம் இந்த பர்சனுக்கு ஏன் நடந்தது அப்படின்னா, நீங்கள் அதனால தான் இந்த பர்சனை விட்டு விலகி வந்திருக்கீங்க. இந்த பாஸ்ட் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப், அதில் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். இப்போ அதே துரோகத்தை தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. கர்மா, 7 of Cups. இந்த பர்சனுக்கு வந்து நிறைய பேராசை. என்ன அப்படின்னா எம்பரர் எனர்ஜி, அந்த ஈகோ, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பவர் ஹங்க்ரி, இல்லைனா வந்து ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க பர்சன். அதனால் எப்போவுமே வந்து அடுத்தது என்னன்னு பார்ப்பாங்களே தவிர அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க தவறியாச்சு. ஸோ பிரபஞ்சம் உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க அவங்க வாழ்க்கையிலேருந்து. ஏன்னா வந்து ஸ்டில் தே ஆர் ரிப்பீட்டிங் த சைக்கிள். இதுதான் அவங்களோட லாஸ்ட் சான்ஸ். ஏன்னா டிக்டாக் இருக்கீங்க, அவங்களோட நேரம் முடிஞ்சிருச்சு, இல்லைனா இது முடிய போகுது இப்போது இம்மீடியட்டாக. நீங்கள் அதுலேருந்து தான் வாக்கவே பண்ணுறீங்க, எனக்கு இந்த ட்ராமாவே தேவையில்லை அப்படின்னு. நவ் யூ ஆர் இன் அ நியூ பியூட்டிஃபுல் டிவைன் ரிலேஷன்ஷிப். இப்போ உங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்குது. மேபி இந்த பர்சன் ஃபெயில் டு ஸ்டாண்ட் அப், மேபி ஃபாலன் ட்வின். ஏன்னா உங்களுக்கு நடந்தது அநீதி, இந்த பர்சன் உங்களுக்கு பண்ணது துரோகம். இது ஏன் துரோகம் நடந்தது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அ தேர்ட் பார்ட்டி. மேபி இந்த பாஸ்ட் பர்சன் எதிர்பார்த்துருக்கலாம் நீங்கள் போய் அவங்கள காப்பாற்றுவீங்கன்னு. பட் யூ ஆர் நாட் தேர். நீங்கள் இங்கே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் காதலில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. யூ ஆர் ட்ரீமிங் அபவுட் யுவர் மேரேஜ். நீங்கள் இதுலேருந்து வெளியில் வந்தாச்சு, இட்ஸ் டன். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு அழகான டிவைன் கவுண்டர் பார்ட். இந்த காதல் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இது வந்து உங்களோட பாஸ்ட், ஏன்னா வந்து உங்களோட எக்ஸ் எனர்ஜி. மேபி இதுதான் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க. யூ க்ளீன்ட் தட் அப். என்ன பிரபஞ்சம் சொல்கிறாங்க, க்ளீன் இட் அப். என்ன பிரபஞ்சம் சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரொம்ப பச்சை துரோகம். இந்த பர்சன் வந்து உங்களை தெரியாமல் துரோகம் பண்ணாங்க அப்படின்னு இல்லை. இந்த பர்சன் என்ன இன்டென்ஷனில் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்கன்னா, அவங்க தேர்ட் பார்ட்டியோட போனால் நீங்கள் அப்படி தான் அந்த காஞ்சி போன மரம் பார்த்திங்க அப்படின்னா, பட்டு போன மரம் நம்ம தமிழில் சொல்லுவோம், அதில் திரும்ப துளிர்க்காது. அது அவ்வளோதான், அது அப்படியே கருகி சாம்பலாக போயிடும். அது உங்கள் வாழ்க்கை இப்படி தான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த 9 of Swords அப்படி தான் இறந்து போகிற ஒரு சூழ்நிலை, கடைசி தருணம். அவங்க என்ன நினச்சாங்க, அவங்க தேர்ட் பார்ட்டியோட போய் அவங்க வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த துரோகம் பண்ணுறனால நீங்கள் இறந்துருவீங்க, இல்லைனா வந்து வாழ்க்கையில் நீங்கள் அவ்வளோதான் மண்ணோட மண்ணாக போயிடுவீங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த பட்டு போன அந்த மரத்தில் துளிர்விட காரணம் இந்த காதல், இந்த டிவைன் கவுண்டர் பார்ட், திஸ் மாஸ்குலின் எனர்ஜி. இந்த துளிர் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம், அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த துரோகம் முதுகில் குத்தவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணது உங்களோட டிவைன் பார்த்தா இந்த பர்சனை வந்து இதுக்கப்புறம் யூ ஆர் நாட் கோயிங் டு கன்சிடர் அட் ஆல். ஏன்னா நீங்கள் அழிஞ்சு போகணும்னு நினச்சவங்க, ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஷைன் ஆகிட்ருக்கீங்க. அது வந்து அந்த பர்சனை வந்து
அவங்களோட எதுக்கு இந்த பர்சன் திரும்ப அந்த ட்ராப்புக்கு போகிறாங்க அப்படின்னா, திரும்ப வந்து அவங்களோட பவரை கெயின் பண்ணா, அந்த பொசிஷனை கெயின் பண்ணா, திரும்ப வந்து நிறையா காசு இருந்தால் நீங்கள் அவங்க கிட்ட போயிடுவீங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸாக இருக்கலாம். இல்லைனா வந்து அவங்க ஜாபில் ஏதாவது ப்ராப்ளம் இந்த காமிக்கு ஒரு ட்ராப் க்ரியேட் பண்ணுறாங்க. தே ஆர் ஃபாலோயிங் ஃபார் தட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, உனக்கு கடைசி சந்தர்ப்பம் கொடுத்தாச்சு, உன்னோட நேரம் முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோம், திரும்பவும் அதே சைக்கிளை ரிப்பீட் பண்ணிட்ட. இதுக்கான சந்தர்ப்பம் கூட உனக்கு கிடையாது. மூடிட்டாங்க சுத்தமாக, செங்கல் வச்சு முடியாச்சு ஜன்னலை, எட்டி கூட பார்க்க முடியாது. ஸோ உங்கள் வாழ்க்கைக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு சின்ன எனர்ஜி இது கூட இல்லை. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட நீ எங்கேருந்து அங்கேயோ அங்கேருந்து இங்கேயோ வரப்போகிறதில்ல. பிகாஸ் யூ க்ளோஸ்ட் இட். இப்போ தே ஆர் ரிக்ரெட்டிங். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இல்லைனா இனிமேல் தெரிய போகுது என்ன அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை தசை மாதிரி போச்சு. ஏன்னா அவங்க இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய துரோகத்தை உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு நினச்சாங்க. இந்த மாதிரி பட்டு போன மரம். ஸோ இந்த பட்டு போன மரம் இப்படி தான் உங்கள் வாழ்க்கை ஆகிடும். எதுவுமே இல்லாமல் வறண்டு போய் நீங்கள் அவங்கக்கிட்ட கெஞ்சுவீங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பிரபஞ்சம் உங்களை அழகாக தூக்கிட்டு போய் வேறு இடத்துல வச்சுட்டாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த காதலோட அருமை என்ன அப்படின்னு. ஏன்னா இந்த மாஸ்குலின், இந்த டிவைன் மாஸ்குலின் தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த பட்டு போன மரத்தில் துளிர் வர காரணம். ஸோ காதல் உங்கள் வாழ்க்கையில் இல்லை, அது இருக்கும். ஏன்னா பட்டு போச்சு, அங்கே வந்து நம்பிக்கையே இருக்காது. என்ன ஹோப் இருக்கும்? ஒரு வறண்டு போன நிலத்துலையோ இல்லை வந்து கருகி போன மரத்துலையோ எப்படி நம்பிக்கை இருக்கும்? உங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. பிரபஞ்சம் அந்த நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்தாங்க. யார் மூலம் அப்படின்னா இந்த டிவைன் கவுண்டர் பார்ட் மூலம். ஸோ யூ நோ தேர் வேல்யூ, யூ ரியலி அப்ரிஷியேட் தெம். இவங்களுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க. இட்ஸ் லைக் யூ கோ த டிஸ்டன்ஸ் ஃபார் திஸ் பர்சன், நாட் ஃபார் திஸ் பேக் ஸ்டாபர். ஸோ இது வந்து பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க, மைண்ட் யுவர் பிஸ்னஸ், ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட ட்ரீமை சேஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மேபி நீங்கள் பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். ஜஸ்ட் கோ, அவ்வளோதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஃபாலோ யுவர் ஹார்ட். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.